திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 7/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சியை திருப்பள்ளி எழுச்சியோடு துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்கு ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்ய அவர்கள் வருவார்கள். அவர்கள் வருவதற்கு தாமதமாக ஆகிக் கொண்டிருப்பதால் நம்முடைய நிகழ்ச்சியை நாம் துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு, ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய், அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரன் மற்ற அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அருள்பதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே,
அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே, அலைகடலே வள்ளி எழுந்தருளாயே. அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். வாங்க ராஜா ஐயா. திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டோம். அந்த 27 குருமார்கள் படிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பன்னிரு திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரார், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதற் மருவு, புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திருவாலவாயர், ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடர்தாம், ஒன் கபிலர், பரணர், மெய்யுணர், இளம் பெருமானோடெங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயா இன்னைக்கு 115 திருப்பகலூர் தானுங்கய்யா. ஐயா ராஜா ஐயா 115 திருப்புகலூர் தானே பாடணும் 2ஆம் திருமுறையில. ஐயா ராஜா ஐயா இருக்கீங்களா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா கரெக்டுங்களா சொன்னது? திருச்சிற்றம்பலம். 115 திருப்புகலூர் 2ஆம் திருமுறையில். இல்லையா ஐயா பதிகம் வந்து 108. 108ங்களா? ஆமாங்க. ஐயா திருவிற்குடியா? திருவிற்குடி வீரட்டம் தானே? ஆமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ, மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலையும் முழவதிரும், அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே. திருவிற்குடி 108வது திருப்பதிகம் 2ஆம் திருமுறையில. ஐயா அருள செய்ய வாங்க. சிவாய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமுறை தமிழ் ஓசையில இன்றைக்கு 83வது நாளாக 2ஆம் திருமுறையிலே 108வது பதிகம் திருவிற்குடி. பண் வந்து நட்டராகம், பகற்பண் 6ஆக, நாழிகை 6லிருந்து 8 நாழிகைக்குள்ள, 1 மணி 12 நிமிஷம், 2 மணி 24 நிமிஷத்துக்குள்ள பந்துவராளையில பாடக்கூடியது. காவிரியுடைய தென்கரையிலே மயிலாடுதுறைக்கும் திருவாரூருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் வீரட்டநாதர், அம்பாள் வந்து ஆலவார்குழலி. பெரிய புராண பாடல் 4497. ஐயா அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்க ஐயா. அப்ப ராஜா சொற்பெரு வேந்தரும் தோணி மூதூர்
தோன்றல் பின் காதல் தொடரத்தாமும் பொற்புகழூர் தோழர் சென்றணைந்தார் புகழி பிரானும் புரிந்த சிந்தை விற்குடி வீரட்டம் சென்று மேவிடை அவர் பாதம் பணிந்து போற்றி பற்பல ஆயிர தொண்டரோடும் பாடலானான் மறை பாடி போந்தார். அந்த காலத்திலே ஞானசம்பந்த பெருமான் பற்பல ஆயிரம் தொண்டர்களோடும் விற்குடி விரட்டத்தோடு விடையவர் பாதத்தை வணங்கி பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். முதல் பாடல். வடிகொள் மேனியர் வானமதியினர் நதியினர் மதுவார்ந்த கடிகொள் கொன்றயம் சடையினர் கொடியினர் உடையுரி அதளாற்பரு விடயதேரும் எம்மாதினி தூரைகின்ற வெற்குடி வீரட்டம் அடியராகி நின்றேத்தவல்லார் தாமை அருவினை அடையாவே அடியராகி நின்றேத்தவல்லார் தாமை அருவினை அடையாவே. பெருமானை அடியராகி தொழ வேண்டும் என்பது, அடியார் என்பது வெறும் கோலம் அல்ல, என்ன திருநீரும் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மார்னு சொல்லி அது நாயன்மார்கள் உள்ளார்ந்து பண்ணார்கள். அது மாதிரி அடியன்ல பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்திருத்தல் என்ற வகையிலே அதை கொள்ள வெறும் புறக்கோலத்தை மட்டும் சொல்லக்கூடாது, அகத்திலும் பெருமானை கொள்ள வேண்டும் என்பதுதான் அடியில் ஆறுதல் என்பதுதான் அடியாறுதல். அந்த அடியார் கோலத்திலே நின்று பெருமானை வணங்கினால் அவ்வினைகள் நம்மை அடையாது. அந்த வினை அடையானாலே மாயை விலகும், ஆணவம் அடங்கும் என்று சொல்கிற மாதிரி சித்தாந்த கருத்துக்களை கூறுக பாடல். வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு. நன்றிங்கய்யா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். இரண்டாம் திருமுறையிலே 108வது பதிகமாக 108 திருவெற்குடியிலே இரண்டாவது பாடல். திருச்சிற்றம்பலம். கலங்கொள் கொன்றையும் கதிர்விரி மதியமும் கடிகமழ் சடை கேற்றி கலங்கொள் கொன்றையும் கதிர்விரி மதியமும் கடிகமழ் சடை கேற்றி உலங்கொள் பத்தர்பால் அருளிய பெருமையர் பொருகரி உரி போர்த்து கலங்கொள் கொன்றையும் கதிர்விரி மதியமும் கடிகமழ் சடை கேற்றி உலங்கொள் பத்தர்பால் அருளிய பெருமையர் பொருகரி உரி போர்த்து விலங்கு மேனியர் எம்பெருமானுரை விற்குடி வீரட்டம் வலங்கொள் மாமலரால் நினைந்தேத்துவார் வருத்தம் அறியாரே. விலங்கு மேனியர் எம்பெருமானுரை விற்குடி வீரட்டம் வலங்கொள் மாமலரால் நினைந்து ஏத்துவார் வருத்தம் அறியாரே. நன்றிங்கய்யா. உளங்கொள் பத்தர்பால் அருளிய பெருமையர். அப்ப அடியார் என்பவர் யாரு? பெருமான்மாலே பக்தி செலுத்துகிற பெருமுடர்கள். அந்த பக்தியாவது மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து. அதுதான் ரொம்ப முக்கியம். உள்ளத்திலே இருக்கிற பொய்யை தவிர்ந்து உண்மையாக பெருமானை உளங்கொள் பக்தராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். உளங்கொள் பக்தர்பால் அருளிய பெருமை. அந்த பக்தர்கள் பெருமானை வலம் வந்து மாமலரால் பெருமானை துதிப்பார்கள். அதனால வலங்கொண்டு பெருமானை மாமலரால் இருப்பது நாமே தொட்டு பூசிக்கின்ற நிலை. அந்த நிலை இப்போ நம்ம தமிழ்நாட்டுல மாதிரி போச்சு, ஆனா வடநாட்டுல அது இருக்குது. அதனால வலங்கொள் மாமலரால் இணைந்து ஏத்துவார்க்கு வருத்தமில்லை என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. கரிய கண்டத்தர். சின்னகாஞ்சிபுரத்திலிருந்து கணபதி ஐயா.
கணபதி ஐயா இருக்கீங்களா? சிவபெருமான். ஐயா ராஜா ஐயா வாங்கய்யா. சிவாய். கரிய கண்டத்தர் வெளிய வெண்பொடி அணி மார்பினர் வலங்கையில் எரியற் புன்சடை இடம்பெற காட்டகத்து ஆடிய வேடத்தர் விரியும் மாமலர் பொய்கை சூழ் மதுமலி விற்குடி வீரட்டம் பிரிவிலாதவர் பெருந்தவத்தோர் என பேணுவர் உலகத்தே. பிரிவிலாதவர் பெருந்தவத்தோர் என பேணுவர் உலகத்தே. அப்ப பிரிவிலாதவர் என்பது 24 மணி நேரம் கோயில் உள்ள உட்காந்துக்கிறது, இல்ல 24 மணி நேரம் காட்டுல போய் தவம் செய்யறது, அது அல்ல தவம். மனதிலே பிரியாமல் இருந்து கடமைகளை செய்தல் தான் பிரிவிலாத நிலை. அந்த நிலையில இருந்து பெருமானை வழிபட்டோர் தான் பெருந்தவத்தோர் என பேணுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். வாழ்க. பூதம் சேர்ந்து இசை பாடலாம். சிற்றம்பலம் 4:108. 2ஆம் தலைமுறையில 108 4வது பாட்டு நமச்சிவாயம். நட்டராகத்துல இருக்கும். சிவாதி சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சிவா. பூதம் சேர்ந்திசை பாடலர் ஆடலர் பொழிதரே நலமாத பாதம் சேரினை சிலம்பினார் களம்பெரே கடலே விழமுன்னார் வேதம் போதியே நாவுடைய நீடும் விற்குடி விரட்டம் சேருஞ்சினர் கல்லது உண்டோ பிரி தீவினை கடுமாறே பிற்குடி வீட்டம் சேரும் நெஞ்சினர் கல்ல அதுண்டோ பிரி தீவினை கெடுமாறே தீவினை கெடுமாறே. சிவாத்தி சித்தம். நன்றி ஐயா. வணக்கம். இந்த பதிகத்தினுடைய முதல் பாட்டுல அடியராகி பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்திருத்தர்னு சொன்னார். 2வது பாட்டுல உளங்கொள் பக்தர் என்று உள்ளத்தை சொன்னார். 3வது பாட்டுல பிரிவிலாதவர் மனதால் பிரியாதவர் என்று சொன்னார். இங்க 4வது பாட்டுல சேரும் நெஞ்சினர் என்று சொல்கிறார். ஆனாதான் கோயிலுக்கு போசல யாரை கூட்டு போனோம்? நெஞ்ச கூட்டு போனோம். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மகாமசான கூட்டு போனா ஊருக்கு அதெல்லாம் பேசலாம். ஆனா அதனால பெருமானை நெஞ்சை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய என்ற வகையில சேரும் நெஞ்சினக்கு அல்லதுண்டோ தீவினை என்று சொல்லி நெஞ்சாலே இறைவனை வணங்கினால் தீவினை இல்லை என்று ஞான சம்பந்த பாடு. 5வது பாட்டு கடிய ஏற்றினர். வாங்க ராணி அம்மா வாங்க. கடிய ஏற்றினர். கடிய ஏற்றினர் காலமான கனலான மேனியர் அனல் ஏழ ஊர் 3ம் இடிய மால்வரைகால் வளைத்தான் தனது அடியவர் மேலுள்ள வெள்ளிய வல்வினை விட்டுவிப்பானும் உறைவிற்குடி வீரட்டாம் படியது ஆகவே பரமென் பரவினால் பற்றரும் அருநோயே பற்றரும் அருநோயே. திருச்சிற்றம்பலம். படியதாக பரவுமின் என்று சொல்லி
மனம் அந்த பெருமானுடைய நம்ம பெருமானை போற்றுகிற போது வெறும் வாய் மட்டும் பண்ண பார்த்தது, நம்முடைய உள்ளமும் அதிலே படிய வேண்டும். அப்படி படியுமாறு பரவுவார்க்கு பற்று அரும், அதனாலே நோய் இல்லை, உடல் நோயும் இல்லை, உள்ள நோயும் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க. பெண்ணோர் கூறினர். 6வது பாட்டு. பெண்ணோர் கூறினர் பெருமையர் சிறுமரி கையினர் மெய்யார்த்த அண்ணலன்பு செய்ய ஆரவர் எளியராறிவர் அல்லார்க்கு விண்ணிலார் பொழில் மல்கிய மலர்விரி விற்கொடி வீரட்டம் எண்ணிலாவிய சிந்தையினார் தமக்கிடர்கள் வந்தடையாவே. வாய்னம எண்ணிலாவிய சிந்தையர், எண்ணம் பெருமான் மேல் இருக்க வேண்டும். எந்த கடமை எந்த வேலை செய்தாலும் அந்த பெருமானுடைய எண்ணத்தோடு செய்தால் அந்த செயல் எல்லாம் சிவன் செயலாக மாறி போகும். நான் செஞ்சேன்னா அந்த சுயநலத்தினாலே வினைகள் சேரும். ஆனால் எண்ணம் பெருமான் மேல இருந்தால் நாம் அந்த நம்மை கருவியாக பயன்படுத்தி பெருமான் செய்விக்கிறான் என்ற எண்ணம் வருகிற போது அது சிவன் செயலாக மாறி போகும். அதனால் வினைகள் வாராமலே போகும் என்று இந்த சித்தாந்த கருத்தை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. இடங்கொள் மாகடல். வாங்க பணப்பாக்கத்து சதானந்தன் ஐயா வாங்க. சிற்றம்பலம். இடங்கொள் மாகடல் இலங்கைய போந்தனை அகல்லழி தர ஊன்று திடங்கொள் மால்வரையானுடையாதரு பொருளினன் இருளாந்த இடங்கொள் மாமிடரு உடையவன் உரைப்பதில் கொடி வீரட்டம் விடங்கொள் மாமிடரு உடையவன் உரைப்பதில் கொடி வீரட்டம் தொடங்குமாறு இசை பாடிட நின்ற தமை துன்ப நோய் அடையாவே தொடங்குமாறு இசை பாடிட நின்ற தமை துன்ப நோய் அடையாவே. தொடங்குமாறு இசை பாடி நின்றார் என்பது அவரவருடைய வகையில அவரவர்கள் பெருமானை பாடுதல். எல்லாரும் தருமபுர சாமிநாதன் மாதிரியும் இல்ல தேவாரம் பாடுறது, இல்ல தாமரையா மாதிரி திருவாசகம் பாடுறது, தமிழின் நீர்மை பேசி தாளம் வீணை பண்றது என்ற நிலை வேறு. கோழை மிடராக கவி கோளுமிளவாக ஏழை அடிகார் என்ற அந்த தொடங்குமாறு இசை வல்லவர்கள் கூட பெருமானுடைய அருளை பெறலாம். அதனாலே துன்பம் வந்து அடையாது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. செங்கண் மாலோடு. 8வது சங்கரையா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. செங்கண் மாலோடு நான்முகம் தேடியும் செங்கண் மாலோடு நான்முகம் தேடியும் திருவடி அறியாமை எங்கும் மாறறி ஆகிய இறைவனை எங்கும் மாறறி ஆகிய இறைவனை இறை உணல் முடியார்ந்த வெங்கண் மால்வரை இறை உரை முடியார்ந்த வெங்கண் மால்வரை கரியுற துவந்தவன் வீகுடி வீரட்டம் கரியுற துவந்தவன் வீகுடி வீரட்டம் தங்கையால் தொழுதுரேத்த வல்லவர் தங்கையால் தொழுதுரேத்த வல்லவராவர் தவமல்கு
குணத்தாரே தங்கையால் தொழுது வேத்தவராவர் அவமல்கு குணத்தாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய. அட்ட வீரட்டங்களில யானை உரித்த அந்த செயலை செய்த இடம் விற்குடி வீரட்டம் என்பதனால இந்த பாடலே கரி உரித்து உகந்தவன் வெட்குடி வீரட்டம் என்று அந்த இடத்தை சுட்டியிருக்கிறார் ஞான சம்பந்த பெருமான். அடுத்து 9வது பாட்டு பிண்டமுண்டுடன். இதுல 9வது இல்லைங்க. 9 இல்ல 10. அது ஒரு பாட்டு அப்படி மாறி இருக்கும். ஒரு பாட்டு அடுத்து 10வது பாட்டுங்க. 10வது பாட்டு வாங்க லலிதாமா வாங்க. ஆம், நமச்சிவாய ஐயா. பிண்டம் ஒன்றுழல் வார்தலும் பிரிதுவராடைய அவர் வார்த்தை பண்டும் என்றுமோர் பொருளென கருதமின் பரிவுருவீர்கேன்மின் பண்டும் என்றுமோர் பொருளென கருதன் மின் பரிவுருவீர்கேன்மின் விண்ட மாமலர் சடையவன் இடம் எனில் விற்குடி வீரட்டம் விண்ட மாமலர் சடையவன் இடம் எனில் விற்குடி வீரட்டம் கண்டு கொண்டாடை காதல் செய்வார் அவர் கருத்துறும் குணத்தாரே கண்டு கொண்டடி காதல் செய்வார் அவர் கருத்துறும் குணத்தாரே. திருச்சிற்றம்பலம். கண்டு கொண்டு அடி காதல் செய்வார் அவர் கருத்துறும் குணத்தாரே. பெருமானை நாமும் கண்டுகொள்ள வேண்டும். பெருமான் நம்மை கண்டுகொள்ள வேண்டும், நாம் பெருமானை கண்டுகொள்ள வேண்டும். அப்படி ஒருவரை ஒருவர் காதலித்தால் அது காதல் அன்பு அப்படி அன்பு செய்த காதலித்தல்னு சொல்லி அதுதான் உண்மையான காதல், அதுதான் அன்பு. அந்த அன்பு தான் சிவம். அந்த அன்பின் சிவத்தின் கருத்தாக பெருமான் இருக்கிறார். வாழ்க வாழ்க. விலங்கலே சிலை இடமென. ஐயா இருக்கிறாரம்மா லலிதாமா? விலங்கலே சிலை இடம் என உடையவன் விற்குடி வீரட்டத்து இலங்கு சோதியம் பெருமான் தனை எழில் திகழ் கழல் பேணி நலங்கொள்வார் பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் நல் தமிழ் மாலை வளங்கொடே இசை மொழியுமின் மொழிந்தக்கால் மற்றதுவோ அது வரம் மாமே வளங்கொடே இசை மொழியுமின் மொழிந்தக்கால் மற்றது வரமாமே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. கோயிலுக்கு போனா கோயிலை வலம் கொண்டு வணங்குது. சேக்கிழார் பல இடத்துல ஞான சம்பந்தரும் நாவுக்கரசு சுந்தரும் கோயிலை வலம் கொண்டு வணங்கினார்கள் என்று சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அதே மாதிரி ஞான சம்பந்தர் சொல்றார், ஞான சம்பந்தருடைய தமிழ் மாலையை வலம் கொண்டு உள்ளத்தாலே ஞான சம்பந்தருடைய அதையே கோயிலாக பாவித்து அதை வலம் வருதல், அது நம்ம மனதாலே வலம் வருதல். அப்படி வலம் வந்து முடிந்தால் அதுவே அது வரமாமே. அது நமக்கு உண்மையான கிடைக்கிற வரம் என்ன? திருமுறையை கோயிலாக பாவித்து அதை மனதால் வலம் வந்தால் அது நமக்கு பெரிய வரமாக அமையும். அந்த வரம் தான் இன்னைக்கு நம்ம திருமுறை தமிழோசையை ஆன்லைன்ல பாட வச்சிருக்குது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 109வது பதிகம் திருக்கோட்டூர். பகற்பெண் ஆறாக நட்டராக பண்ணுது. பகற்பெண் 6 என 16 நாளிலிருந்து 18 நாழிகைக்குள்ள பகல் 1 மணி 12 2:24 பந்துவராளி ராகத்திலே பாடக்கூடியது. காவினுடைய தென்கரையிலே 111வது தலமாக மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டு போற சாலையில் இருக்கிறது.
இங்கிற சாமி வந்து கொழுந்தீசர், கோட்டூர் கொழுந்தீசர்னு பேரு. அம்பாள் வந்து தேனாம்பிகை என்று சொல்லி இதற்கான பெரிய புராண பாடல் 574. ராஜையா சிவாய நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து நலங்கொள் திருக்காராயில் நன்னியேத்தி பைம்புணல் மென் பனை தேவூர் அணைந்து போற்றி பரமர் திரு நெல்லிக்காய் பணிந்து பாடி உம்பர் வீரான் கை சினமும் பரவி தெங்கூர் ஓங்கு புகழ் திரு கொல்லி காடும் போற்றி செம்பொன்மதில் கோட்டூரும் வணங்கி ஏத்தி திருமலி வெண் துறை தொழுவான் சென்று சேர்ந்தார். திருவாரூரை ஒட்டிய தலங்களெல்லாம் இந்த பாட்டுல சேக்கிழார் பெருமான் பட்டியலிட்டு திருவாரூரை பணிந்த பிறகு அவர் திருக்காராயில் என்ற தலத்துக்கு செல்கிறார். அங்கிருந்து திரு நெல்லிக்கா செல்கிறார். அந்த நெல்லிக்காலிலிருந்து திரு கொள்ளிக்காடு போகிறார். அதிலிருந்து செம்பொன் மாளிகையாகிய திருக்கோட்டூர் வந்து பெருமானை பணிகிறார் என்று இந்த பாட்டுல ஞானசம்பந்த பெருமான் இடம் சுட்டி பொருள் காட்டியிருக்கிறார். முதல் பாடல் நீலமாதரு கண்டனே நெற்றியோர் கண்ணனே ஒற்றை விடை சூலமாதரு கையனே தொன்று பைம்பொழில்கள் சூழ்ந்தழகாய கோலமாமலர் மணங்கமள் கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள் சால நீழ்தலம் அதனிடை புகழ்மிக தங்குவர் பாங்காலே சால நீழ்தலம் அதனிடை புகழ்மிக தாங்குவர் பாங்காலே. சால நீழ்தலம் என்று இது ஒரு மிக பழமையான தலமா இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் கோட்டூர் கொழுந்தாக இருக்கிறான். அந்த பெருமானை பாடினால் நாம் புகழை தாங்கலாம் என்று பாடுகிற பாட்டு. வாழ்க வாழ்க. பங்கயம் மலர் சீரடி. பங்கயம் மலர் சீரடி பஞ்சொரு மெல்விரளரவல் கொள் மங்கை மார்பலர் மயில் கோயில் கிளியன இழற்றிய மொழியார்மின் கொங்கையார் கோழாங் புனலை செய் கோட்டுநல் கொழுந்தே என்றெழுவார்கள் சங்கை ஒன்றிலராகி சங்கரன் திரு அருள் பெறல் எளிதாமே சங்கை ஒன்றிலராகி சங்கரன் திரு அருள் பெறலா எளிதாமே சங்கை ஒன்றிலராகி சங்கரன் திரு அருள் பெறல் எளிதாமே. நன்றிங்கய்யா. பெருமானை பாடி ஆடுதல் என்ற வகையில அந்த பாட்டுக்கு பண்ணு இருக்கிற மாதிரி அந்த ஆடலுக்கு குணலைன்னு பேர். பெருமானை வணங்குகிறதுக்கு ஆடுகிற ஆட்டத்துக்கு குணலைன்னு பேர். அந்த குணலை ஆட்டத்தை பல பேர் ஆடவர்கள் தான் ஆடுவார்கள் அப்படின்னு சொல்லி குணலை ஆட்டினார்கள் அப்படின்னு சொல்லி அடியார்களை வரவேற்கிறது குணலை ஆட்டி அடியார்கள் வரவேற்றார்கள் என்று சொல்வார்கள். அடியார்னு சொன்னா வேறு பொதுவா நம்ம ஆண்கள் மட்டும் நினைக்கிறோம். இல்ல பெண்களும் அந்த குணலை ஆட்டம் ஆடுவார்கள் என்று ஞானசம்பந்தபுரம் சார் கொங்கையார் குளம் குணலை செய் கோட்டூர் என்று சொல்லி அவங்க எப்படி ஆடுவாங்களா, மயில் போல ஆடுவார்களாம், குயில் போல பாடுவார்களாம், கிளி போல கொஞ்சுவார்களாம். இந்த பாட்டு அதுல இருக்குது. மங்கை மார்பலர் மயில் குயில் கிளி என கொங்கையார் குணலையாட்டு கொழுந்தூர் என்று அந்த பழைய நம்ம தமிழ் மரபெல்லாம் நான் நினைவுபடுத்தி பாடுகிற செய்தியாக பெண்களுடைய ஆட்டத்தை மயிலாட்டம் என்றும் குயில் போன்ற பாடுதல் என்றும் கிளி போன்று கொஞ்சுதல் என்றும் வகையிலே அமைந்த குணலை ஆட்டம் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. நம்பனார் நலமலர் கொடுத்து பாண்டிச்சேரியிலிருந்து திலகவதி அம்மா. மூணாவது பாட்டு 109. வணக்கம்.
நம்பனார் நல மலர் கொடு தொழுதெழும் நம்பனார் நல மலர் கொடு தொழுதெழும் அடியவர் தமக்கெல்லாம் செம்பொனார் தரும் எழில் திகழ் முளையவர் செல்வ மல்கிய நல்ல செம்பொனார் தரும் எழில் திகழ் முளையவர் செல்வம் மல்கிய நல்ல கொம்பனார் தொழுதடிய கோட்டோர் கொம்பனார் தொழுதடிய கோட்டோர் நற்பொழுந்தே என்றெழுவாரே கொம்பனார் தொழுதடிய கோட்டோர் நல் கொழுந்தே என்றெழுவார்கள் அம்புநாதரும் உலகினில் அமரரோடு அமர்ந்தினிதிருப்பாரே அம்புநாதரும் உலகினில் அமரரோடு அமர்ந்தினிதிருப்பாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. அவ அந்த கோட்டூர் கொழுந்தே என்று மனதிலே எழும் அந்த எழுச்சியினால் நாம் என்ன பண்ணலாம், அம்போனார் தரும் உலகாகிய அந்த பொன்னம்பலத்து பெருமானுடைய அந்த அடியினை அந்த உலகினை சேரலாம். அந்த செம்பொனார் உலகம் அது சிவலோகம். அந்த சிவலோகத்தை சேர்ந்து அங்கே அமரர்கள் தேவர்களோடு நாமும் இனிது உரையலாம், இனிது இருக்கலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க. பலவு நீள் பொழில். செங்கல்பட்டுல இருந்து வேலரசியம்மா. பலவு நீள் பொழில் தீங்கனி தேன் பல மாங்கனி பயில்வாய கலவ மஞ்சைகள் நிலவு சொல் கிள்ளைகள் அன்னம் சேர்ந்தழகாய குளவு நீள் வயல் கயல்வுகள் கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள் நிலவு செல்வத்தராகி நீள் நிலத்திடை நீடிய புகழாரே நிலவு செல்வத்தராகி நீள் நிலத்திடை நீடிய புகழாரே. சிவா. திருச்சிற்றம்பலம். கோட்டூர் நற்கொழுந்தே என்று மனதினால் எழுந்தால் நிலவு செல்வத்தராகலாம். உலகியல் செல்வம் அழியக்கூடியது. எவ்வளவு கோடி கோடியா சேர்த்து வச்சினாலும் அது ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஆனால் இங்கே நிலவு செல்வம் என்பது பெருமானுடைய திருவடியாகிய அந்த செல்வம், அது நிலையானது. அந்த நிலவு செல்வத்தராய் நாம் வாழலாம் என்று சொல்கிற பாட்டுது. வாழ்க வாழ்க. உருகுவார் உள்ளத்து. 5வது பாட்டு. அம்மா குன்றத்தூர் உமாமா 2ஆம் திருமுறை 109வது பதிகம் 5வது பாட்டு. 5வது பாட்டு இருக்கீங்களா? பண்பையில நட்டராகம்னு எடுக்கணும். ஆமா. வாங்க சிவா. அடுத்து போட்டான்னு பாரு நினைக்கிறது. நீங்க பரமேஸ்வரியா உங்ககிட்ட பதிகம் இருக்கா? 2ஆம் திருமுறையில 109வது பதிகத்துல. சரி, அம்மாவால முடியாது. ராஜா ஐயா வாங்க ஐயா. ஐயா ராஜா ஐயா வாங்க. உருகுவார் உள்ளத்து ஒன் சுடர் தனக்கென்றும் அன்பராம் அடியார்கள் பருகுமாறமுது என நின்று பறிவோடு பக்தி செய்தெத்திசையும் குருகு வாழ்வயல் சூழ்தரு கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள் அருகு சேர்தரு வினைகளும் அகலும் போய் அவன் அருள் பெறலாமே அருகு சேர்தரு வினைகளும் அகலும் போய் அவன் அருள் பெறலாமே. உருகுவார் உள்ளத்து ஒன் சுடரு தனக்கென்றும் அன்பராமடியார். அன்பராமடியார் என்பது ஆசை நீக்கிய அன்பு. அதாவது அவர்கள்தான் அடியிலே ஆர்ந்திருக்க முடியும். வெறும் ஆசை இருந்தா அவன் மனிதனா இருக்கலாம், தவிர அடியாரா இருக்க முடியாது. ஆசை நீக்கிய அன்புதான் அடியராக முடியும் என்பதை
அன்பராம் அடியார்கள் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க. துன்றுவார் சடை. துன்றுவார் சடை தோமதி மத்தமும் துன்யருக்கார் வன்னே ஒன்றைய தலை காலனோடு பரிகலம் புலி உரி உடையாடை கொன்றை பொன் என் மலர்தரு கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவாரை என்றும் ஏத்துவார்க்கு இடரில்லை கேடில்லை ஏறு வந்து அடையவே. திருச்சிற்றம்பலம். பெருமானை நாளும் தொழ வேண்டும் என்று கோட்டூரற் கொழுந்தே என்று என்றும் ஏத்துவார் என்ன தினமும் பெருமானை வழிபட்டால் அதனாலே நமக்கு இடரில்லை கேடு இல்லை ஏதம் வந்து அடையாவே. இடர் என்பது உடலுக்கானது, ஏதம் என்பது மனதுக்கானது. அதனாலே இரண்டும் இல்லாத நிலை, இடரும் இல்லை கேடுமில்லை என்று உடலுக்கும் உள்ளத்துக்குமான துன்பங்கள் போகும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மாட மாளிகை 7வது பாட்டு. சின்ன காஞ்சிபுரத்துல இருந்து கணபதி ஐயா வாங்க ஐயா. சிவா சிற்றம்பலம். சிவா 7வது பாட்டியா? சரி. சிவா 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 2:109. சிவா சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சிவா மாட மாளிகை கோவழங்கூடங்கள் மணியரங்கணி சாலை பாடு சூழ்மதே பைமண் செய்மண்டபம் மண்டயம் பரிசொடு பயில்வாயே குழுமும் பொழில் சூழ்தரு கோட்டூர் தற்பொழுந்தே என் கேடே குழிலராகி நல்லுலகினில் கடவுள புழாலே கொழுந்தே என்றெழுவார்கள் கேடே நுண்டிலராகி நல்லுலகினில் கழுவ புழாலே கழுவ புழாலே. சிவா சிற்றம். நன்றி ஐயா. சிவா எந்த செயலையும் நாம் செய்கிறோம் என்று நினைத்தால் அதுல சுயநலம் இருக்கும். அந்த சுயநலத்தாலே ஆணவம் வரும். அந்த ஆணவத்தாலே கேடு வரும். அப்படி இல்லாமல் கோட்டூரற் கொழுந்தே என்று எழுந்தால் கேடு இல்லை. அதனால கேடு இல்லதனாலே நாம் ஆணவம் அடங்கி போகும். அதனாலே நல்லுலகமாகிய சிவலோகத்தை அடையலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஒளிகொள் வாழையிற்று அரக்கன். வாங்கம்மா உமாமா வாங்க. ஒளி கொள்வாளையிற்று அரக்கன் அவ்வுயிர் வாரை ஒளி கொள்வாளிற்று அரக்கன் அவ்வுயிர் வரை எடுத்தலுமை அன்றி கழிவ ஊன்றலும் சோர்ந்திட வாளோடு நாளவர் கருள் செய்த குளிர்கொள் பூம்பொழில் சூழ்தரு கோட்டூர்கள் கொழுந்தினை தொழுவார்கள் தயிர்கொள் தாமரை பாதங்கள் அருள் பெறும் தவம் உடையவர் தாமே. தளிர்கொள் தாமரை பாதங்கள் அருள் பெறும் தவம் உடையவர் தாமே. தளிர்கொள் தாமரை என்பது குளிர்ச்சியின் அடையாளம். நாம ஆணவமாகிய சூட்டில் இருக்கின்றோம். அந்த ஆணவம் அடங்கினால் நம்முடைய உள்ளமும் குளிரும். அப்படி உள்ளம் குளிர்னால் பெருமானுடைய பாதம் தானே வந்து என் உளம் புகும். அதனாலே பெருமான் அருள் பெறலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பாடியாடும் மெய்பக்தர்கள்.
பணப்பாக்கத்துல சதானந்தன் ஐயா. சதானந்தன் ஐயா வாங்க. இல்ல நினைக்கிறேன். ஐயா சங்கர் ஐயா வாங்க பணப்பாக்கத்துல இருந்து. வாங்க 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 ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். பொடிகுள்வாலையிற்று அரக்கன் பாடி ஆடு 9வது பாட்டு. பாடியாடு மெய்பத்துக்கு அருள் செய்யும் முத்தினை பவனத்தை தேடி மாலையில் காண உண்ணாதவர் திருவினை தெரிவைமார் கூடி ஆடவர் கைதொழு கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள். நீடு செல்வத்தர் ஆகியில் உலகினீர் நிகழ்தரும் புகழாரே. நீடு செல்வத்தர் ஆகியில் உலகில் நிகழ்தரும் புகழரே. திருச்சிற்றம்பலம். பாடி ஆடுதல் என்பது பாடுதல் உள்ளத்தினுடைய செயல், பெருமானுடைய எண்ணத்தினாலே அந்த பாட்டு வரும். ஆடல் என்பது அந்த உடலுக்கான செயல். ஆக பாடியும் ஆடியும் பெருமானை உடலாலும் உள்ளத்தாலும் வழிபடுதல். அப்படி வழிபட்டால் நீடு செல்வத்தர், நீடு என்பது நிலையான செல்வமாகிய திருவடி செல்வத்தை அடைந்து நிறைந்த புகழோடு திகழலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க கோணல் வெண்பிறை. வாங்க லலிதாம்மா வாங்கம்மா. கோணல் வெண்பிறை சடையனை கோட்டு நற்பொழுந்தினை செந்திரலை போனல் செய்தடி போற்றுமின் பொய்யிலா மெய்யன் நல்லருள் என்றும் காணல் ஒன்றிலா காரமன் தேர்கொண்டகர் சொற்கருதாதே. காணல் ஒன்றிலா காரமன் தேரர் கொண்டார்க சொற்கருதாதே. பேணல் செய்து அரணை தொழும் அடியவ பெருமையை பெறுவாரே. பேணல் செய்து அரணை தொழும் அடியவர் பெருமையை பெறுவாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பேணுதல் என்பது பெருமானை விரும்பி தொழுதல். சில பேர் வேண்டாம் வெறுப்பா சாமி கும்பிடுவாங்க அடுத்தவங்களுக்காக. ஆனா அப்படி இல்லாமல் பெருமானை விரும்பி தொழுதால் அதன் மூலமாக பெருமை பெறலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க. கடைசியில 11 கடைக்காப்பு பந்துலா விரல். பந்துலா விரல் பவளவாய் தேன்மொழி பாவையோடு உருவாரும் கொந்துலா மலர் விழி பொழில் கோட்டு நல் கொழுந்தினை செழும்பவளம் வந்துலாவிய காழியுள் ஞான சம்பந்தன் ஆய்த்து உரை செய்த தந்துலாம் தமிழ் மாலைகள் வல்லவர் தாங்குவர் புகழாலே. தந்துலாம் தமிழ் மாலைகள் வல்லவர் தாங்குவர் புகழாலே. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்தன் உரை செய்த அது தந்துலாம் இல்லையா, அது சந்துலாம். சந்துலாம் தமிழ், அது சந்த தமிழ். சந்த தமிழ்னா பொதுவா திருப்புகழ் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஞான சம்பந்தனுடையது சந்த தமிழ். அத அருணகிரினாரே சொல்லி காட்டுவார். நான் எப்படி சந்தம் எப்படி பாடினா ஞான சம்பந்தர் பாடணும் அப்படின்னு சொல்லுவார் அருணகிரினாரே. புவியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவித்தொடை பாட அடிமைதனுக்கு அருள்வாயேன்னு திருப்புகள். அதனால ஞான சம்பந்தர மாதிரி சந்த இசை பாடணும்
அதனால அந்த தமிழுக்கு சந்தோலாம் தமிழ் என்று சொல்லுவார்கள். அந்த சந்தோலாம் தமிழ் மாலை வல்லவர்கள் தாங்குவர் புகழாலே, அதனாலே பெரும் புகழே சிறந்து திகழ்வார்கள் என்று சொல்கிற அந்த பதிகம். ஐயா இதோட நம்ம 6:10 இந்த இதோட நிறுத்திக்கலாம் ஐயா. பொண்ணு சொல் படம் முடிச்சிடலாம். இந்த நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்த்தம் பொருள் பார்த்து சரியா இருக்கேன். 10 நிமிஷம். பட்டமல்லம்மா வாங்கம்மா, பொண்ணு சொல் பாடுங்க. சிவாய நமங்க ஐயா. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 3வது பாட்டுமா, முன்னேற மாதிரியம். ஐயா நேத்து பாடிட்டேன் ஐயா 3வது பாட்டு. 4வது பாட்டுங்க. அப்ப 4 நஞ்சமர் கண்டத்தன். நான் 2 தான் 3 லங்கு முன்னேறும் 3 2 3 4வது பாட்டு நஞ்சமர் கண்டத்தன் 4வது பாட்டு. சரிங்க ஐயா. நஞ்சமர் கண்டத்து ஒரே ஒரு நிமிஷங்க ஏதோ வந்துட்டேங்க பாட்டு எடுக்கிறேன். 8ஆம் திருமல்ல 16வது பதிகம் பொன்னு சொல் 8ல 16. இதாங்க ஐயா, அதுதான் எடுக்குதுங்க ஐயா. 4வது பாட்டு நஞ்சமர் கண்டத்தன். எடுக்கிறேங்க ஐயா, எடுக்கிறேங்க. 16ன்னு தெரியுங்க, அதை எடுத்து. திருச்சிற்றம்பலம். எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 4 நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சொலால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார் வெல்வளையீர் பொன்னோ செல்லாடாமோ புஞ்சமார் வெல்வளையீர் பொன்னோ செல்லாடாமோ பொன்னோ செல்லாடாமோ. வாய்நம வாழ்த்து. நன்றி. அற்புதம். நன்றிங்க. சிவாய நம்ம திருச்சி அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே திருவருள் எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் இப்பொழுது திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி வாழ்த்து. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா ராஜா ஐயா வாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்லதகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வேட்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை தன் கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்து உரையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி 10 இவை வல்லார் புன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியனே சிலை அதிவே சிலையாக திரிபுரம் 3 எரி செய்த இலை நுழைவேல் தடக்கையன் ஏந்திழையால் ஒரு கூரன் அலை புனல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலை உடைய பெருஞ்செல்வம் நீடு உலகில் பெறலாமே வான்மையில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க
மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தல் கட்சிய நம்பனே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவிலா நிர்மலை வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்பொருள் வேந்தன் ஓங்க ஆழ்க தீயதெல்லாம் அருள் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றிங்க. மீண்டும் ஒரு முறை வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நீதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த நிகழ்விலும் அன்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு இன்றைக்கு இயற்பகை நாயனாருடைய வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். அன்பர் பெருமக்கள் அந்த இயற்பகை நாயனாருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறும். அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம்.